श्यामकोमलविशालकरं चित्रवासोऽवसानं प्रणोद्भृतां हस्तं नक्तं रत्नकुलं मृगागृगेशं शास्तारं श्रोतं शरणं प्रपद्ये भूतसेनाय विद्महे हरिपुत्राय धीमहि तन्नः शास्त्रः प्रचोदयात् श्रीधर्मशास्त्रे नमः. நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாசாஸ்தா விஜயம் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தோடைய சாப்டர்ஸ். அதில் உள்ள எல்லா சாப்டர்ஸையும் இன்னிலேருந்து மகர ஜோதிக்குள்ளே எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் தப்பான புரிதல்களில் நிறையா விஷயம் சபரிமலையில் இப்போ நடந்துட்டுருக்கு, நம்ம பார்க்குறோம். அதை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி. சுவாமி சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்பிகையின் பாலன். இந்த புஸ்தகம் இருக்கிறவாழ்கிட்ட அம்பிகையின் பாலன் அவதார ரகசியம் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 65 இருக்குது. பேஜ் நம்பர் 65 இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆளும் ஜகதாம்பிகை. அதாவது அந்த காமாட்சி அம்பால அருண் சுப்பிரமணியம்னா இப்படி வர்ணிச்சுருக்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. தேவராலும் மூவராலும் பெருமை அறியோனாத். தேவருக்கும் தெரியும், மூவருக்கும் தெரியும் அவரோட பெருமை அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சமயம் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் அம்பிகையை நோக்கி தவம் இருந்தனர். அவர்களது தவத்தினால் மகிழ்ந்த அம்பிகையும் அம்மூவருக்கும் தான் திவ்யமங்கள சுரூபத்தை காட்டி அருளினாள். அதாவது ஒரு சமயம் சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுற மும்மூர்த்திகள் காமாட்சி அம்பாள் நோக்கி அம்மா இருக்கா. அப்படி இருக்கிறச்ச அந்த அம்பாள் மகிழ்ச்சி அடைந்து அவளுடைய மங்களகரமான திவ்ய ஸ்வரூபத்தை காமிச்சு அருள்பாலிக்கிறான். அப்படி இருக்கிறச்ச இப்பிரபஞ்சம் முழுவதுமே அம்பிகையின் பிரதிபிம்பம் போல் தோன்றுவதை கண்டு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் பிரமித்து நின்றார்கள். இந்த உலகம் முழுசும் அம்பிகையோட பிம்பம் போலவே அவளை மாதிரியே இருக்கான். அதை பார்த்து சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படியே தகர்ச்சி போய் அவள் நின்னாளாம். தங்களை போலவே அண்ட பகிரண்டங்களை எங்கும் கோடிக்கணக்கான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் இருப்பதை கண்டு வியந்தனர். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா இந்த மாதிரி எல்லா உலகத்தையும் ஆட்சி பண்ணுறது சிவபெருமான் அப்படின்னு கிடையாது. இந்த லோகத்துக்கு பரபிரம்மமாக இருக்கிறது காமாட்சி அம்பாள். அந்த மாதிரி இப்படி இருக்கிறச்ச இத்தனை பிரம்மா, எத்தனை விஷ்ணு, எத்தனை சிவன் அப்படின்னு பார்த்தோன்னே வியக்கிற என்னதான் இது அப்படின்னு. சரி, அம்பிகையின் தேஜோத்திய ரூபத்தை கண்டு பேரானந்தம் கொண்ட மும்மூர்த்திகளும் மகாதேவி கேசாதி பாதம் தரிசித்து நிகழ்ந்தனர். அம்பிகையோட உண்மையான விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு வியந்து போய் நிற்கிற எல்லாரும் அந்த பாதத்தை தரிசித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அப்போது தேவியின் ஹிருதயத்தின் நடுவே கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜொலிக்கும் ஒரு அற்புத ஜோதியை கண்டனர். அம்பிகையோட ஹிருதயத்துக்கு நடுவில் ஒரு கோடி சூரிய பிரகாசத்தை பார்க்குறான். அந்த தரிசனத்தையும் மும்மூர்த்திகள் ஒரு விதமான பிரகாசத்தை கொடுத்தது. ஏன்னா நான் மாங்காய் வேணும்னு இதுக்கு போகும்போது உனக்கு மாம்பழத்தையும் சேர்த்து தரானா வாங்காமல் வருவோம். அந்த மாதிரி மும்மூர்த்திகளுக்கு அந்த ஹிருதயத்தில் இருக்கிற கோடி சூரிய பிரகாசத்தோட அந்த ஜோதியை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு பரவசம். அப்போ அவள் அம்பிகையை பார்த்திக்கிறான். ஜெகஜனனி
உன் தரிசனமே எங்களை ஆக்கியது. ஆயின் நீ உன் ஹிருதய கமலத்துள் ஒரு சக்தியை வைத்திருக்கிறாயே, அது என்ன? உன்னோட ஹிருதய கமலத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்கிறான். அந்த சக்தி ஏனோ எங்களை இயக்கிறது. அதனை பற்றி எண்ணினாலும் கூட உடல் அம்பிகையோ மெல்லிய புன்னகை பூத்தும் ஆம் ரகசியம்தான் என்று அம்பாள் கூறினாள். ஆமாண்டா, அதெல்லாம் கேட்டோடனே எந்த மூர்த்திகள் கிட்ட சொல்லக்கூடாத ஒரு ரகசியமா அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்குறாங்க மூர்த்திகளும். ஆமாம், ரகசியம்தான் அப்படின்னு அம்பிகை சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்கிறச்ச அந்த சக்தி தவத்தினாலேயே அறியத்தக்கது. அதனை உணர வேண்டும் என்றால் மீண்டும் தவம் புரியுங்கள் என்றார். அம்பிகா, அந்த சக்தி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க மீண்டும் தவம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சரி, நம்ம திருப்பி கடுமையான தவத்தில் இருக்கா. அப்படி இருக்கிறச்ச இந்த தடவை ஆனந்தமாக அவர்கள் முன் தோன்றினார் அம்பிகை. ரொம்ப சந்தோஷமா கையில கரும்பு இதெல்லாம் வச்சுருந்து ரொம்ப சந்தோஷமா நிற்கிற அம்பாள். அப்பா அம்பாள் சொல்றா, உங்கள் விடாமுயற்சி என்னை மகிழ்ச்சி கொள்ள செய்கிறது. நீங்கள் கோரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்றார். உங்களோட விடாமுயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி காரணமாக நீங்கள் எதை காண வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிசக்தியின் முன்பு 1,00,000 கோடி இதழ் கொண்ட ஒரு தாமரை தோன்றியது. நாம் தாமரை இருக்கும், அதில் 1,00,000 கோடின்னா எவ்வளோ? ட்ரில்லியன்ஸ் ஆஃப் petals of lotus அது தோன்றது. தேவியின் ஹிருதயாரவிந்தவாசி ஒரு அற்புத ஜோதி வடிவில் அங்கே எழுந்தது. தேவியோட ஹிருதயத்திலேருந்து இப்படி எழுந்த அந்த ஜோதி அப்படியே அந்த தாமரையோட உட்கார்றது. என்னுள் நான் வைத்திருக்கும் என் ஆத்மசக்தியான அதற்கு ஹிருதயாரவிந்தவாசி என்ற பேர். அந்த அம்பாளுடைய ஹிருதயத்தில் இருக்கிறவர் பேர் ஹிருதயாரவிந்தவாசி. அவனே என் ஆத்மஸ்வரூபம். அவர் தான் அம்பாளோட ஆத்மஸ்வரூபி. இப்போ உங்களுக்கு சைடில் அந்த ஃபோட்டோ அந்த என்ன இருக்கோ அது ஹிருதயாரவிந்தவாசி யாருன்னு இவங்களுக்கு தெரியும். அவனே என் பிரிய குமாரன். அவர் அந்த காமாட்சியோட புத்திரன் யாரு? நம்ம மகாசாஸ்தானம். பிரமாண பிரபஞ்ச ரகசியத்தின் மொத்த வடிவம் அவன்தான். இந்த உலகத்தோட ரகசியம், அதாவது பிரபஞ்சத்தோட ரகசியமே அந்த மகாசாஸ்தானம். அவனே பரத்தத்துவ ரகசியம் அவன்தான். அவனே பரகுப்தன், அவனே பராயகுப்தன். அவனது கட்டளைப்படியே அண்ட வெளியும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்தும் இயங்குகிறது. கடற்கரை தாண்டிலும் பூமி கோள்களும் காலாகாலத்துக்கும் சுற்றுவதும் காலையும் இரவும் கூட அவன் கட்டளை தான். இது எல்லாமே காத்தால மத்தியானம் சாயந்தரம் எல்லாமே அவன் கட்டளை தான் அப்படின்னு நம்ம சொல்றான். சரி, இவ்வளவு ஏன் ஒவ்வொரு புவனத்திலும் உள்ள கோடான கோடி பிரம்மன் விஷ்ணு ருத்ரர்கள் கூட அவன் இட்ட கட்டளை வழிதான் படைத்தல், காத்தல், அடித்தல் முத்தொழில்களையும் மேற்கொள்கிறார்கள். அதாவது இந்த மகாசாஸ்தாவுடைய கட்டளை இப்படிதான் இந்த எல்லா மும்மூர்த்திகளும் கோடான கோடி மும்மூர்த்திகளும் இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு அம்பாள் சொல்றார். அனைத்தையும் தன் கட்டளைப்படி இயக்கும் அந்த ஹிருதயாரவிந்தவாசி மகாசாஸ்தா என்பார்கள். அப்பதான் அம்பாள் சொல்றா அது யாருன்னு. அந்த ஹிருதயாரவிந்தவாசியோட பேர் மகாசாஸ்தா அப்படின்னு சொல்றா. என்று
மொழிந்தருளினாள் அம்பாள். மும்மூர்த்திகளையும் அதனை கண்டு பேரானந்தம் நிலையடைந்தார்கள். பார்த்தோன்னே அம்பாளுக்கு பேரானந்தம். இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றால் தேவி. இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான் அம்பாள். ஒவ்வொருக்கும் ஒன்றும் கேட்க தோன்றவில்லை. ஏன்னா அதப்பா ஒருத்தருக்கும் ஒன்றும் கேட்கல. ஏன்னா அந்த இவ்வளவு நாளா அம்பாளிட்ட கட்டளையாக தான் நினச்சிட்டு இருக்கா. மகாசாஸ்திரிட்ட தான் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறச்சே வியப்பா பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே கேட்க தோணல. நீங்கள் இருவரும் ஆசைப்பட்டதோரிய காலத்தில் நடக்கும். அதாவது என்னன்னு ஆசைப்படுறார், இப்பொருட்டு பராக்கிரம சக்தியாக்கு பிள்ளையாக வரமாட்டானா என்று ஏக்கம் விஷ்ணுவுக்கும் பரமசிவனுக்கும் ஏக காலத்தில் மனதில் தோன்றியது. ஏக காலத்தில், அதாவது அப்படின்னா விஷ்ணுவுக்கும் பரமசிவனுக்கும் ஒரே நேரத்துல எனக்கு இவர் மகாசாஸ்திரா பிள்ளையா பிறக்க மாட்டானா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பாள் அது மாதிரியே ஆசை விழுங்குறா. இந்த மாதிரி உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும், இந்த காரியம் கூடை சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு ஆசையை கூறி விடைபெறுவார். அடுத்தது ஆழ்கடலில் தோன்றிய அமிர்தம். இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.